உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். இன்று தமிழகம் வரக்கூடிய பிரதமர் மோடி 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அந்த திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்து விளக்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழகம் வரக்கூடிய நிலையில எந்தெந்த இடங்கள்ல செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை அவர் துவக்கி வைக்க இருக்கிறார், அது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2 நாள் பயணமாக இன்று பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். இரவு 8 மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை தரக்கூடிய அவர் அங்கே நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். முக்கியமாக தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதனை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் கூட இருக்கிறார். அந்த வகையில எல்முருகன் தரப்பில் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் என்னென்ன திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார், எவ்வளவு மதிப்பிலான திட்டங்கள், அந்த விமான நிலையத்தினுடைய மேம்படுத்தப்பட்ட விமான நிலையத்தினுடைய தரம் என்பது எந்த வகையில் இருக்கிறது என்பது தொடர்பான அந்த அறிவிப்பை எல்லாம் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி விமான நிலையம் 381 கோடி செலவில் சர்வதேச தரத்துக்கு இணையாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது என்றும் 1350 மீட்டர் நீளமுள்ள விமான ஓடுதளம் தற்பொழுது 3115 மீட்டர் நீளமுள்ள ஓடுதளமாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலமாக ஒரே நேரத்தில் 5 விமானங்களை நிறுத்த முடியும். மேலும் பார்த்தோம்னா ஜூலை 26ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் முதலமைச்சர் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் வருகை தர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதனை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மத்திய அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்ட பணிகளையும் கூட அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த வகையில தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் 2ஆம் கட்டமாக சோழபுரம் முதல் சேத்தியாத்தோப்பு வரையில் 2357 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டம், மேலும் 200 கோடி மதிப்பில் 6 வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ள தூத்துக்குடி துறைமுக சாலை திட்டம், அதே போல 99 கோடியில் மதுரை போடிநாயக்கனூர் இடையே மின்மயமாக்கப்பட்டுள்ள ரயில் பாதை, மேலும் 650 கோடியில் நாகர்கோயில் டவுன் நாகர்கோயில் சந்திப்பு கன்னியாகுமரி இடையிலான இரட்டை ரயில் பாதை, 283 கோடியில் ஆரல்வாய்மொழி நாகர்கோயில் சந்திப்பு மற்றும் திருநெல்வேலி மேலப்பாளையம் இடையிலான இரட்டை ரயில் பாதை என சுமார் 4500 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்ட பணிகளை முதலமைச்சர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாமே தென் மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒன்றாகவே இருப்பதை நம்மால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள அலகு 3 மற்றும் அலகு 4 உற்பத்தியாகும் மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கான 548 கோடி மின் பரிமாற்ற கட்டமைப்புக்கும் புதிதாக அடிக்கல் நட்ட இருக்கிறார். மேலும் இத்தகைய ஒரு அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அவர் வருகை தர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 4500 கோடி மதிப்பிலான அந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். முக்கியமாக இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்து அந்த விமான நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட உலக தரத்திலான அந்த விமான நிலையத்தை திறந்து வைக்க இருக்கிறார். சுமார் 381 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள, அதாவது மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் என்பது ஓடுதளம் ஏற்கனவே 1350 மீட்டர் இருந்த நிலையில தற்பொழுது 3150 மீட்டராக இது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஒரே நேரத்துல 5 விமானங்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு இது தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த வகையில தற்பொழுது அவர் வருகை தர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தென் மாவட்டங்களை அதிகம் முக்கியத்துவம் பெறக்கூடிய, அதிகம் பயன்பெறக்கூடிய ஒரு வகையிலான இந்த திட்டங்களை எல்லாம் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.